ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆவணி மாதத்தில் வர தேய்பிறை பஞ்சமி திதி என்னைக்கு வருது, பஞ்சமி திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, அன்னைக்கு நம்மளுடைய சகல துன்பங்களையும் நீக்கும் ஸ்பெஷல் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த வழிபாடு எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பெருமான்கிட்டையும் நம்ம குலதெய்வத்துக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நாம் செய்கிற பூஜை வந்து எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க. அந்த வகையில் குலதெய்வ சொம்பில் தண்ணி, சுத்தமான தண்ணி விட்டுட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஒரு 5 ரூபா நாணயம் போட்டு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிட்டேங்க. நான் செய்கிற பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும், இடையில் எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார எங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. பொதுவாகவே வராகி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. டெய்லி அபிஷேகம் பண்ணனாலும் நல்லது தாங்க. பண்ண முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் பண்ண முடியலன்னாலும் நம்ம பஞ்சமி அன்னைக்கு, அது வளர்வரை பஞ்சமியாக இருக்கலாம், தேய்பிறை பஞ்சமியாக இருக்கலாம், இந்த பஞ்சமி திதியில் வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 5 அபிஷேகமாவது கண்டிப்பாக பண்ணணுங்க. பால், தயிர், மஞ்சள், குங்குமம், பன்னீர், தேன், இந்த மாதிரி குறைந்தது 5 அபிஷேகம், அதிகபட்சம் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க. நான் எப்பவுமே வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் ஒரு 5 அபிஷேகம் பண்ணுறது என்னுடைய வழக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பலரோட இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா வராகி அம்மன் தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க யாருன்னாலும் வராகி அம்மன் தாங்க. அப்படிப்பட்ட வராகி அம்மனுக்குரிய திதியாக கருதப்படுறது தான் பஞ்சமி திதி. சப்த கன்னிகளில் 5வது தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மனை பஞ்சமி திதி அன்னைக்கு முழு மனதோடு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வேண்டிய வரத்தை வராகி அம்மன் தருவாங்க அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு நம்ம எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சகல பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வராகி அம்மனுக்கு உகந்த திதியான பஞ்சமி திதி அப்படின்றது தேய்பிறை பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்னு மாசத்துல 2 முறை வருங்க. இதுல வந்து தேய்பிறை பஞ்சமி அப்படின்றது நம்முடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பஞ்சமியாகவும், வளர்பிறை பஞ்சமி அப்படின்றது குழந்தை வரம், திருமண வரம், சொந்த வீடு வாங்குறது, செல்வ செழிப்பு போன்ற வேண்டுதலை நிறைவேற்றுவதற்குரிய திதியாகவும் கருதப்படுதுங்க. ஒவ்வொரு அபிஷேகத்திலும் வராகி அம்மன் ஒவ்வொரு அழகாக நமக்கு காட்சி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அபிஷேகத்தில் அப்படின்னா மஞ்சள் அபிஷேகம் வராகி அம்மனுக்கு பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. மற்ற எல்லா அபிஷேகத்திலையும் இருக்கிறத விட வராகி அம்மன் வந்து மஞ்சள் அபிஷேகத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது வராகி அம்மன் மட்டும் இல்லைங்க, பெண் தெய்வங்கள் யாருக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் நீங்கள் மஞ்சள் அபிஷேகத்தை மட்டும் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தேஜஸ் அந்த ஃபேஸில் வருங்க. நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணும்போது கூட நான் பார்த்துருக்கேங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் வராகி அம்மனும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நாமளும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் இப்போ மறந்துட்டோங்க. அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நல்ல நாட்கள்லையாவது முகத்துக்கு, கை, கால்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணுங்க. பொதுவாகவே வந்து மஞ்சள் தேய்ச்சி குளித்தாலே மகாலட்சுமி கடாட்சம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்ல சுபகாரியங்களில் வந்து மஞ்சள் தான் முன்னாடி நிற்குங்க. அந்த வகையில் மஞ்சளை வந்து நல்லா கையில் உள்ளங்கையில் தேய்ச்சாலே மகாலட்சுமி கடாட்சம் தங்கும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து மருதாணி வச்சா மகாலட்சுமி கடாட்சம் தங்கும், அதுவும் உண்மைங்க. அதோட மஞ்சளை உள்ளங்கையில் தேய்ச்சாலே மகாலட்சுமி கடாட்சம் தங்குங்க. நம்ம அதை வந்து தனியாக செய்யணும் கிடையாதுங்க. கொஞ்சம் மஞ்சளை வச்சு நல்லா கையில் 2 கையில் தேய்ச்சிட்டு மூஞ்சிக்கு, கை கால்களுக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். உண்மையிலேயே நல்ல மாற்றங்கள் தெரியுதுங்க. நான் இப்போ தான் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து குங்கும அபிஷேகங்க ஒரு 5 அபிஷேகம் செஞ்சுக்கலாங்க. இந்த 5 அபிஷேகம் எந்த பொருட்களை வச்சு நம்ம செய்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ வந்து 100க்கு 70% வீட்டில் வந்து வராகி அம்மனோட சிலை வச்சுருக்குறாங்க. ஒருவேளை உங்ககிட்ட சிலை இருந்தது அப்படின்னா 5 அபிஷேகம் பண்ணிக்கோங்க. சிலை இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஃபோட்டோவை துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு, அவங்களுக்கு வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும், வாசனை மிகுந்த பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். அன்னைக்கு நெய்வேத்தியமாக வந்து
மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த பனங்கிழங்காக இருக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு, ஆள்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், இந்த மாதிரி எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாங்க. அதோடு வந்து பானகம் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சமானது, மாதுளம்பழம் பிடிச்சது. அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. அதில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அவங்கள அலங்காரம் பண்ணிவிட்டு உட்கார வச்சுருக்குறேங்க. அவங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ நான் சாத்திக்கிறேன் இன்றைக்கி. உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து நீங்கள் சாத்திக்கலாங்க. இப்போ ரெகுலரா நான் ஏத்துறது பஞ்சமி திதி அப்படின்னா தினமுமே வந்து வராகி அம்மனுக்கு ஒரு தீபம் தனியா நான் ஏத்திட்டு வருவேங்க. இப்போ காமாட்சி அம்மன் தீபம் எப்படி ஏற்றணும் அதே மாதிரி தாங்க வராகி அம்மனுக்கு தனியா ஒரு விளக்கு வச்சுட்டு அவங்களுக்கு ஏத்திட்டு வரேன். இந்த மாதிரி பஞ்சமி நாட்களில் ஸ்பெஷல் தீபம் அப்படின்னா 5 முக தீபம் ஏற்றணுங்க. ஏன்னா வராகி அம்மனுக்கு 5 அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். 5 முக தீபம் அது வந்து வெற்றிலையில வச்சு ஏற்றலாம், செம்பருத்தி இலையில வச்சு ஏற்றலாம், பச்சரிசி மேலே ஏற்றலாம், கல்லுப்பு மேலே ஏற்றலாம். இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ இப்போ நான் போன வாரம் வந்து பச்சரிசி மேலே ஏற்றினேன் அப்படின்னா ஒரு 5 வாரம் பச்சரிசி மேலேயே நான் தீபம் ஏற்றிப்பேங்க. ஒரு 5ன்றது கணக்காக வச்சுப்பேங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 ரூபாய் நாணயம், பச்சரிசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் மடித்து வச்சு வராகியம்மன் பாதத்தில் வச்சுட்டு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிப்பேங்க. இது ஒரு தொடர்ந்து ஒரு 5 வாரம் செய்வேன். இது இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் எப்படி ரெகுலராக செய்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து செம்பருத்தி இலை ஒரு 5 இலை எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேல பச்சரிசி நிரப்பிட்டு பச்சரிசிக்கு மேல 5 முக தீபம் வச்சு வராகி அன்னையை நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து கொஞ்சம் பச்சரிசி, பச்சை கற்பூரம், 5 ரூபாய் நாணயம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சுட்டு வராகி அன்னைக்கிட்ட என்னுடைய பிரார்த்தனை நான் வச்சுப்பேன். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு சில பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. அதை ரெகுலரா செய்யறது பஞ்சமினா இது ரெகுலராக செய்யறதுங்க. அதோட இந்த ஆவணி மாசத்துல வர தேய்பிறை பஞ்சமியில சகல துன்பங்களும் போகணும், சகல நோய்களும் போகணும், நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் தீபம் நம்ம ஏத்தணுங்க. அது என்ன தீபம், அது எப்படி ஏத்தணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி திதி முதல்ல என்னைக்கு வருது, பஞ்சமி திதி நேரம் எப்போ வரையும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பஞ்சமி திதி வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3:49 மணிக்கு ஆரம்பிச்சு, மாலை 3:49 மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை மதியம் 1:25 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். பொதுவாக வராகி அம்மன் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே அட்லீஸ்ட் 10 மணிக்குள்ளே நம்ம இந்த வழிபாடை செஞ்சுக்கலாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைனால மாலை நேரத்தில், வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷங்க. இந்த 2 நேரத்துலையுமே இந்த 2 ஸ்பெஷல் தீபத்தை ஏற்றும் போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க. வேலை சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற முடியலன்னாலும் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளேயாவது இந்த தீப வழிபாடை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இப்போ சிலை இல்லை, ஃபோட்டோ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் தீபத்தை வராகி அம்மனா நினச்சி கூட இந்த தீப வழிபாட்டை நம்ம செய்யலாங்க. நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பானகம், நான் வந்து இன்னைக்கு வேர்க்கடலை வச்சுருக்குறேங்க. உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாங்க. எப்போதும் பஞ்சமி தீதி அன்னைக்கு எப்படி வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்வோமோ அதே போல் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் வந்து பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம், இல்லை எளிமையான உணவு ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம். அதாவது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்ததுங்க. இப்போ வந்து நான் ரெகுலராக செய்கிற ஒரு வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன பேப்பரில் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சரிசியும், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம், 5 ரூபாய் நாணயம், ஒரு மல்லிப்பூ. மல்லிப்பூ வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் வைக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இந்த 3 முக்கியமான பொருள் வைக்கணுங்க. பச்சரிசி, அது பச்சை கற்பூரம், ஒரு 5 ரூபாய் நாணயம். இது வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு 5 பஞ்சமி அன்னைக்கு உங்ககிட்ட நான் இந்த வேண்டுதல் வச்சிருக்கிறேன். இந்த 5 பஞ்சமிக்குள்ளே எனக்கு அது நடந்து முடிஞ்சணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஒரு வேண்டுதல் வச்சு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க. இதை எல்லாருமே செய்யலாம். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. தேய்பிறை பஞ்சமியோ வளர்பிறை பஞ்சமியோ எது உங்களுக்கு தோதா இருக்குதோ அந்த பஞ்சமியில் இதை ஆரம்பித்து, இப்போ தேய்பிறை பஞ்சமியில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து 5 வாரங்கள் தேய்பிறை பஞ்சமி தீதியில இந்த வழிபாடு செய்யணுங்க. வளர்பிறை பஞ்சமியில் ஆரம்பிக்கலாம். வளர்பிறையிலும் இதே வழிபாடை நம்ம செஞ்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வரணுமோ அதை கேட்டு கூட இந்த வழிபாடை செஞ்சுக்கலாங்க. நான் ரெகுலரா செய்யறதுங்க. அடுத்து ஸ்பெஷல் தீபம் ஏத்தணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு தீபம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 4 இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 அகல் விளக்கு, ஒரு தட்டுங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்குல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு,
போட்டுட்டு இன்னொரு அகல் விளக்கில் மிளகுங்க. நீங்கள் வந்து ஒற்றைப்படையில் நம்ம எண்ணி கூட வச்சுக்கலாங்க. 5, 7, 9, 11, 27 இந்த மாதிரி எண்ணிக்கையில் மிளகு போட்டுருந்தாங்க. மிளகு போட்டுட்டு அந்த தட்டில் வச்சுட்டு அந்த தட்டுக்கு அந்த இப்போ கல்லுப்பு போட்டு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கல்லுப்புக்கு மேலே இன்னொரு அகல் விளக்க வச்சுருந்தாங்க. அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சிவப்பு கலர் திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றினங்க. சிவப்பு கலர் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிறம். அதே மாதிரி பக்கத்திலே நம்ம மிளகு போட்டு வச்சிருக்கிற அகல் விளக்கு மேலேயும் இன்னொரு அகல் விளக்கு வச்சு சுத்தமான நல்லெண்ணெய், சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு 108 முறை நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணுங்க. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம், மஞ்சளால் அர்ச்சனை பண்ணலாம், பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதுளப்பழம் முத்துக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த பொருளை வச்சு 108 வராகி அம்மனோட போற்றிகள் சொல்லி நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கணுங்க. 108 போற்றிகள் தெரியாது அப்படின்றவங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு கூட சொல்லி நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி அர்ச்சனை செய்து மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள் என்ன தீரணுமோ அதை வந்து சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தீரும் போது வந்து எண்ணெய் வந்து பற்றிக்கிட்டு போகக்கூடாதுங்க. நாம தான் குளிர் வைக்கணும். எண்ணெய்லாம் தீரப்போகுது, திரி வந்து பத்துறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் விளக்கு வந்து குளிர் வச்சிருந்தோங்க. இந்த விளக்கு வந்து அப்படியே இருக்கட்டுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் மிளகை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுட்டு அதோட கற்பூரம் வச்சுட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து நாம் இதை வந்து எரிச்சிடணுங்க. ஒருவேளை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கிற பட்சத்தில் பால்கனியில் வச்சு கூட எரிச்சிடலாங்க. எரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு வெளியே போய் யாருக்காலும் படாத இடத்துல ஒரு மரத்தடியிலையோ இல்லை செடிக்கு கீழே நம்ம போட்டுட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான தீப வழிபாடு இதுங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த தேய்பிறை பஞ்சமியில் உங்களுடைய சகல துன்பங்களும் தீரணும் அப்படின்னு நினச்சி இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5 பஞ்சமி தேய்பிறை பஞ்சமியில் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணுங்க. நீங்கள் எந்த ஒரு வழிபாட்டை வராகிமனுக்கு செய்கிறதா இருந்தாலும் 5 தேய்பிறை பஞ்சமியோ 5 வளர்பிறை பஞ்சமியோ நீங்கள் செய்யும்போது அந்த 5 தேய்பிறை பஞ்சமி முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்யும்போது எதுவுமே நமக்கு பலன் தராதுங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்குங்க. எளிமையான இந்த தீப பரிகாரத்தை பஞ்சமி தீதி அன்னைக்கு வராகி அம்மனை மனசார நினைச்சு முழு மனசோட நினைச்சு செய்யறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான தீப வழிபாடு, அதுவும் இந்த ஆவணி தேய்பிறை பஞ்சமியில நீங்க தொடங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.